உலகத்துல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா அதுல மீனாட்சி தான் அரசியா முடிவெடுக்கிறாங்க. சிவபெருமானும் கூட நின்று பாராட்டுறாங்க. இந்த உலகத்திலேயே அம்மா தான் பாஸ் நிரூபிச்ச கதை இது. இது வெறும் திருமணம் அல்ல, ஒரு அரசியல் புரட்சி. மதுரை நகரம் முழுக்க தீபம், வாசல் முழுக்க பூச்சங்குகள். அம்மன் சிங்காசனத்துக்கு நடக்கிற அடி ஒலி கூட கோவில்ல தாளமா ஒலிக்குது. மதுரை நகரம் இன்னும் கல்யாண வாசலோட சத்தத்துல திளைஞ்சிருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் ஒரே கேள்வி, இனி யார் அரசி, யார் அரசன்? தங்க சிங்காசனத்துல அம்மன் எழுந்தருளி தலை மேல பட்டாபிஷேகம் தீபம் அளிக்குது. அரண்மனை வாசல்ல வேத மந்திரம். பிறப்பறியாத பெரியவங்க எல்லாம் ஒன்னா கும்பிடுறாங்க. இது பெண் உலகம் கிடையாது, இது பூரண ஞான தலைமை. சுந்தரேஸ்வரருக்கு கையில செங்கோன் இல்ல, சிங்காசனமே அம்மனுக்கு மட்டும்தான். சிவபெருமான் தன்னோட சக்திக்கு இடம் கொடுக்கிறார். ஓய்வு பெற்று அவருக்கே வந்த பிரியமான சமாதான நிலை. சிவனும் கூட மன்னனாக இல்ல, அம்மனுக்கு தான் ஆட்சி பீடம். அம்மனுடைய அந்த ஆட்சி நாள்ல இருந்து மதுரை நகரம் புது ஒளியில பிரகாசிக்குது. நீதி, தர்மம், பரிவு எல்லாம் கலந்த ஒரு தெய்வீக ஆட்சி. மக்கள் கூவி எழுந்தாங்க, மீனாட்சி அம்மனுக்கே வாழ்த்துக்கள். நகரமே சாமி நாடு மாதிரி, அரசாங்கமே தெய்வீக சட்டம். தெருவெல்லாம் புஷ்பங்கள். அம்மனோட அந்த புன்னகை தான் நம்மளுடைய சின்ன வானம். இது மட்டும் ஒரு கல்யாணத்தோட பின்புலம் அல்ல, இது ஒரு பேரரசி தொடங்கும் தருணம். மீனாட்சி தேவி தான் பாஸ். அவள் ஆட்சி நியாயமா, செழிப்பா, சக்தியோட நிறைவு. இன்னைக்கு கூட மதுரை மேல ஒரு மாய சக்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா நம்ம மீனாட்சி அம்மன் தான். அவங்க பாஸ்னு ஒத்துக்கிட்ட சிவன் கூட தன்னுடைய பட்டத்தை தந்தாரு. அதுக்காக தான் மதுரைன்னு சொன்னா மீனாட்சியோட பேரரசு நினைப்புல வந்துடும்.